ஆண்டவர் அந்த கோலியாத்தை வீழ்த்துவதற்கு எது பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சாதாரண கூழாங்கல் அப்படியே உருவாகுதா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இல்லை. எங்கெங்கேயோ இருக்கிற பாறை மலைகள்ல இருந்து துண்டு துண்டா உடையிற அந்த சின்ன சின்ன சிக்கி முக்கு கற்கள்னு சொல்லுவோம்ல, ஷார்ப் கார்னர்ஸ் இருக்கிற கல், அதெல்லாம் உடைஞ்சி அப்படியே ஆறு ஏரி குளம் குட்டை எல்லாத்துலேயும் சேர்ந்து அடிச்சு அடிச்சு அங்கே அடிச்சு இங்கே அடிச்சு கடைசியில் கடற்கரை பக்கத்தில் வந்து கூழாங்கல்லா வருது. ஆண்டவர் எப்போ நம்மளை பெரிய கோலியாத் போன்ற பிரச்சனையை மாற்றுறதுக்கு நம்ம கையில் இருக்கிறத எப்போ பயன்படுத்துவாருன்னா, நம்ம ஆண்டருடைய கரத்தில் கூழாங்கல்லாம் மாறணும். கூழாங்கல்னா என்ன? அதுக்கு ஷார்ப் கார்னர்ஸ் ஒன்றுமே இருக்காது, அப்படியே வலுவலுன்னு இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய இருதயத்தில், நம்முடைய சுயத்தில், நம்ம மாம்சத்தில் ஷார்ப் கார்னர்ஸ் எங்கெல்லாம் இருக்குதோ, போட்டி பொறாமை இவங்க சொல்லி நான் கேட்கணுமா, இங்கே இவங்க முன்னாடி நான் தாழ்ந்து போகணுமா, நான்லாம் இங்கே நான் சீனியர், இவங்க என்ன இப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி ஷார்ப் கார்னர்ஸ் நம்முடைய ஊழியத்தின் பாதையில இருக்கலாம். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஷார்ப் கார்னர்ஸ் இருந்துச்சு, விட்டு கொடுக்காதது, மன்னிக்காதது, நான் சொல்லிதானே இவங்க கேட்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் போன்ற ஷார்ப் கார்னர்ஸ் இருந்துட்டே இருந்துச்சுன்னா ஆண்டவர் தம்முடைய கையில் என்ன செய்ய முடியாது, நம்மளை எடுக்க முடியாது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஷார்ப் கார்னர்ஸ் எல்லாம் உடைக்கப்படும் போது மாத்திரம்தான் கூழாங்கல்லாம் நம்ம மாற முடியும். அது ஆண்டவருடைய கரத்தில் இருக்கும்போது எவ்வளோ பெரிய கோலியாத்தா இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை வீழ்த்த தேவன் நம்மை பயன்படுத்துவார்.